ஆனால் நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைல் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டீங்க. போட்டதுக்கப்புறம் திரும்பி ஒரு நாள் எடுத்து நீங்கள் சார்ஜ் போட்டு பார்க்குறீங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்ஜர் சுத்தமாக ஏறல. அதாவது நீங்கள் சார்ஜ் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் போடுறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட ஏறாது. அந்த சார்ஜிங் ஏறுற அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல காட்டாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபோனுக்கு நம்ம எப்படி வந்து சார்ஜ் போடுறது? இதை நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு முன்னாடி சில மெத்தடை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலே இது வந்து பார்த்துக்கலாம், அதாவது சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனது எப்படி ஆன் பண்ணுறது, சார்ஜ் ஏறாமல் இருக்குது, அதை எப்படி சார்ஜ் ஏற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மொபைல், அதாவது உங்களுடைய சார்ஜர் இருக்குது, மொபைல் சார்ஜர் வேஸ்ட் ஆனது, அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு சார்ஜர் எடுத்துக்கோங்க. அந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் சார்ஜரில் வந்து, அதாவது வேஸ்ட் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் தூக்கி போட்டுருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு சார்ஜர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது உள்ளேருந்து 2 ஒயர் வரும். இந்த 2 ஒயரில் வந்து இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ், அதாவது இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் இருக்கிற பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைலில் இருக்க பேட்டரி ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டரியில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி வந்து இப்போ சார்ஜ் ஆகலை. ஸோ இந்த பேட்டரியில் எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் தேவை. மல்டிமீட்டரில் வந்து 20 வோல்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் பேட்டரியில் நீங்கள் வந்து இதை வச்சு பாருங்கள். உங்கள் மொபைலை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது 3.6 காட்டுது. 3.6 காட்டினாலே இங்கே வந்து சார்ஜ் ஏறணும், ஆனால் ஏறல. ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்படி காட்டும்போது என்னென்னா, உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட் இல்லைனா 1 பாயிண்ட் இந்த மாதிரி காட்டிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலும் ஏறவே ஏறாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி சார்ஜர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிக்கோங்க. ப்ளக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 ஒயரில் எப்போதுமே சரி சார்ஜர்லேருந்து வர ஒயர் வந்து 2 ஒயர் தான் வரும். இந்த மாதிரி வரும்போது மேக்ஸிமம் அவங்க வந்து பிளாக்கு ரெட்டுன்னு தான் கொடுப்பாங்க, இல்லைனா பிளாக்கு ஒயிட்டுன்னு கொடுப்பாங்க. அதாவது ரெட்டு பிளாக்னு கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா ரெட்டு ஒயிட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து ரெட்டு ப்ளூ கலரில் வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, அதனால இந்த பேட்டரியில் வந்து ப்ளஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது ப்ளஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ளஸ்ஸை வந்து இதுக்கு நேராக வந்து வைக்கணும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கரெக்டாக நீங்கள் அந்த பேட்டரியோட அந்த பின்னில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து கனெக்ஷன் இது மாதிரி நீங்கள் டச் பண்ணும்போது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வரையும், அதாவது 1 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். அப்படி வச்சிருக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பேட்டரியில் வந்து பேக்கப் கிடைக்கும். ஸோ பேட்டரி வந்து பேக்கப் இல்லாமல் சுத்தமாக ட்ரையாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன தான் சார்ஜ் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபோனில் சார்ஜே ஏறாது. அது 1 மணி நேரம் இல்லை, 1 நாள் ஃபுல்லாக போட்டால் கூட உங்களுக்கு ஏறாது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டான சார்ஜர் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, இது பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே பிடிச்சிருங்க. இப்படி வைக்கிறதுனால ஷாக் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடிக்காது. இது வந்து என்னென்னா, அவுட்புட் வந்து உங்களுக்கு 5 வோல்ட் தான் வரும். ஸோ 5 வோல்ட்டுன்றது உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக இதே மாதிரி ஒரு நிமிஷம் வரைக்கும் பிடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி 1 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைலில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் நார்மலான சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவும் கேட்டார். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும். அதாவது சார்ஜ் ஏறுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து சார்ஜ் ஏறுறதான நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்து ஷோ ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு கீபேட் மொபைல், அதாவது பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி பேட்டரி இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து சார்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிற பேட்டரியை எப்படி நம்ம சார்ஜ் ஏற்றுட்டு அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து சில பேட்டரி ஃபோனில் இருக்கிற பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அதாவது இன்பில்டாகவே வரும். அதாவது நான் ரிமூவபிள் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பேட்டரியை நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் பேட்டரி வந்து ஆக்டிவேஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி நான் ரிமூவபிள் பேட்டரி, இந்த பேட்டரியை வந்து பூஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்குது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு பூஸ்டர் பண்ணுறதுக்கான அடாப்டரு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனை வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர் இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து இங்கே பெரும்பாலும் இதில் வந்து கனெக்ட் ஆகும் ஏதாச்சும் ஒரு அடாப்டரில். இதில் ஏதாச்சும் ஒரு கனெக்டரில் வந்து நீங்கள் உங்களுடைய பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லைட் எரிய ஆரம்பிக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லைட் எரியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அடாப்டரில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மொபைல் சார்ஜர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மினி யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மலான ஒரு சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் லைட் வந்து எரியுது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேட்டரியை எடுத்து உங்களுடைய ஃபோனில் நீங்கள் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பெரும்பாலும் எல்லாம் வீட்டிலலாம் யூஸ் பண்ண முடியாது. வீட்டிலலாம் யாருமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது பெரும்பாலும் சர்வீஸ் சென்டரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிவைஸை நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ இப்படி தான் மொபைல் பேட்டரியை வந்து பூஸ்ட் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னா மொபைல் இருக்க பேட்டரி வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். அதில் பேக்கப் எதுவுமே இருக்காது சார்ஜ். அதனால நீங்கள் எவ்வளோ நாள் தான் சார்ஜ் போட்டாலும் அது வந்து சார்ஜ் ஏறவே ஏறாது. அப்படி இருக்கும்போது பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்டரியை வந்து பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் ஃபோனை பற்றி வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.